இப்போ நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வாரம் ட்ரெய்லர் வீக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீக்கோட ஸ்டார்டிங்லேயே விட்டாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுங்க. ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம். December 18 ரிலீஸ் ஆகுது. சரி, ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. Xavier School of Gifted Youngsters. சார்லஸ் சேவியரா? ஆமா. Something we may not be able to deter before this day is done. We shall be faced with an unthinkable decision. Oi! I've fought with many warriors in my time. Thor. Hey! Far stronger than all of us put together. And they died. Namor. They died facing enemies. Thor lead பண்றாரா டீம்? That scared me far less than this one. இது சொல்லிருந்தாங்க இந்த ஃபைட். Everything that they sacrificed would be for nothing. Loki. Stand together. Put aside your petty squabbles. Hey, dang! No! Presume nothing except this. If you return, you will return as brothers and sisters. Remember my words. We're going to need a miracle. Hey, pal. It's not possible. December 18th is Doomsday. செம்மையாக இருந்துச்சுங்க. அது நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெய்லரில் இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 பாயிண்ட்டு அது எல்லாமே வந்துருக்குது. ஒரு ஷாங்சி ஃபைட்டு, அப்புறம் வந்து இவர் நம்ம தோர் வந்து அந்த அது சரியான சீனுங்க. அது தோர் வந்து ஸ்டாம் பிரேக்கர் வச்சு அடிக்க போகும்போது டாக்டர் டூம் இப்படி தடுக்கிறாரு. அது அதெல்லாம் மேட் லெவல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த சீன்லாம் அடி போலியாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸோட பேர் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா வந்து நான் என்கேம்க்கு அப்புறமே வந்து மார்வல் படங்கள் பார்க்குறது விட்டுட்டேன். எனக்கு என்கேம்க்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. இவங்க மார்வல்துமே அந்த ரேட்டிங்ஸ்லாம் கம்மியானதுனால எனக்கும் அவங்க படங்களோட அந்த கதைகள் அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. அதனால் எனக்குமே வந்து பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் அதனால் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் படங்கள் தான் கொஞ்சம் பார்த்தேன். அதனால் எனக்கு பெருசாக அந்த கேரக்டர்ஸ்லாம் டக்குன்னு ஞாபகம் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. ஸோ இதுவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்வின்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை கொடுத்து டீகோட் பண்ணுறான்னு சொல்லியிருந்தீங்கன்னா மொத்தமாக டீகோட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் மாரல் வந்து ரசித்து பார்த்த ஒரு ரசிகனாக இருந்தவன் தான். இன்றைக்கி வந்து மாரல் நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன். அதனால் பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த என் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஜே வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ண போயிருப்பார். அப்போ வந்து அந்த பர்த் டேட்டு வந்து வேறு அவங்க அப்பா சொல்கிற எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறப்போ டேட்டு வேறு, ஆர்டிஜே பிறந்த டேட்டு வேறு. ஸோ அதனால் வந்து ரெண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்திருக்குமோ, அந்த குழந்தை வந்து வேற ஒரு டைம்லைனுக்கு போய் டாக்டர் டூமா வளர்ந்துருக்குமோன்ற மாதிரி ஒரு தியரி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அந்த என் கேமில் வந்து ஸ்னாப் போட்டு செத்து போனார்ல, அந்த டோனி ஸ்டார் கூட தம்பி, வேற ஒரு யூனிவர்ஸை சேர்ந்த தம்பி தான் இந்த டாக்டர் டூம்ன்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. நிறைய தியரி இருக்குது. அது நான் இந்த தியரிஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்ப்பேன். அதனால் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஈகராக இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு புரியல, டக்குன்னு புரியல. அது வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அந்த பழைய
மார்வல் ஸ்பிரிட்டை திருப்பி எடுத்துகிட்டு வரணும் எனக்குள்ளேயே. இருக்கவே இருக்கார் மொக்க கமெண்ட்ரி, இந்த டீகோடிங்லாம் அவர் பண்ணி வச்சிருப்பாரு, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.